டாக்டர் வேற சொல்லிருக்காரு இவளை ரொம்ப வற்புறுத்த வேண்டான்னு. அப்படியும் வற்புறுத்தினா மூளை குழம்பிடுன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் நாங்க எதுவும் கம்பல் பண்ணல. இப்படி உங்க எல்லாரையும் வரவழைச்சு அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்த்தோம். அதுக்கும் எந்த பலனும் இல்லை. இதுதான் இப்ப துளசியோட பிரச்சனை. தயவு செஞ்சு எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவளை கேள்வி கேட்டு குழப்ப வேண்டாம். யாராவது ஒருத்தர் அவளுக்கு பழைய சம்பவத்தெல்லாம் எடுத்து சொல்லி ஏதாவது ஞாபகம் வருதான்னு முயற்சி பண்ணி பாருங்க. மச்சான் போங்க, போய் நடந்தது என்னன்னு கேளுங்க. போங்க மச்சான், போங்க போங்க. துளசி, அம்மாடி, அப்பா அப்பா வந்திருக்கேன்டா. அப்பா பாரு, அப்பா தெரியல. இல்ல எதுவுமே ஞாபகம் இல்லையா? போதும், விட்டுருங்க. போதும், ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம். மாப்ள, எப்போ ஞாபகம் வருதோ அப்ப பாத்துக்கலாம். கொஞ்சம் சொல்லுங்க. நீ வா. துளசி, துளசி, துளசி துளசி அப்பா, ஆளுங்க, ஆளுங்க என்ன அப்பா, சொன்னாலும் மச்சான். புரியலப்பா. மச்சான் அழாதீங்கப்பா, சொன்ன கேளுங்கப்பா. அப்பா அழாதீங்கப்பா. மச்சான், அழாதீங்கம்மா, விடுங்க மாமா. சொல்றத கேளுங்க. அவன் என்ன ஒண்ணும் இல்ல மாமா, விடுங்க. மச்சான் வாங்க போலாம். துளசி, மச்சான், அழாதீங்க மச்சான், அழாதீங்க. நீ இல்லாம எப்படிம்மா, எப்படிம்மா அப்பா உன்னால மறக்க முடியுது? மச்சான் தைரியமா இருங்க நீங்க மச்சான். அழாதீங்க, சரி ஆயிடுவாங்க. ஐயோ, சொல்லுங்க என்ன. மச்சான் தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. துளசி, ஒண்ணும் ஆகாது துளசி. மச்சான். துளசி நல்லபடியா ஆயிடுவா. என்ன தெரிஞ்சுக்கவே முடியல. மச்சான் யாரோ வாங்க. மாதிரி பார்க்கறாங்கப்பா. வாங்க மச்சான், நான் வாங்க. என்ன பண்ணுவேன்? என்ன என்ன நடக்குது? என்ன மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம். டாரட்டட் டாரட்டட், இது முதலிரவு, இது முதல் தெய்வமே, நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் புறப்பட்டுமா? புறப்பட்டாச்சா? ஆமா தெய்வமே, டைம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் முதல் நாள் நடக்க போற நிறைய பிரமாதமா டெக்கரேட் பண்ணிட்டேன். யாரு டெக்கரேட் பண்ணாலும் அது என் மாப்பிள்ள டெக்கரேட் பண்ற அளவுக்கு வராது சுடல. வெறும் காத்துல என் மாப்பிள்ள எப்படி கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு கதை சொன்னான் பாத்தியா? என்ன சொன்ன? ரொம்ப சந்தேகத்துக்குரியவனா மாறிட்டான் என் மாப்பிள்ள. நினைச்சேன் வரவே மாட்டேன், வாழவே மாட்டேன்னு சொன்ன துளசி மாலையோட வந்து நிக்கிறப்பவே என்னமோ நடந்திருக்குன்னு நினைச்சேன். அவன் சொன்ன அம்புலி மாமா கதைய மத்தவங்க வேணா நம்பிடலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் இல்ல, புத்தி இருக்கிற எவனுமே நம்ப மாட்டான். ஏண்டா சுடல, கல்யாணம் நடந்துச்சான், வழியில ஆக்சிடென்ட் ஆச்சான். இவங்க யாருக்கும் காயம் படலையாம், துளசிக்கு மட்டும் தலையில செம அடியான். இதை பார்த்த டாக்டர் துளசிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னாராம். பிரசன்னா கல்யாண போட்டாவை காமிச்சதும் கல்யாணமானது மட்டும் துளசிக்கு ஞாபகம் வந்துருச்சான்.
காதுல பூ வைக்கலாம் தப்பு இல்லை. பழசையெல்லாம் மறந்துட்டான்னு பாபிலோன்ல இருக்க தொங்குற தோட்டத்தையே வைக்க கூடாது. அதானே 20 வருஷமா தூக்கி வளர்த்த அவங்க அப்பா அம்மா எதிரில் வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அப்ப இருந்து நடந்த கதையெல்லாம் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வராத ஞாபகம் இவன் கல்யாண போட்டாவை காமிச்சதும் வந்துருச்சான். கேட்கிறவன் கேணையனா இருந்தா கொசு கோல்கொண்டாவே தள்ளி விட்டுச்சு, இங்கிலாந்த ஒரு காலிலேயே தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கயா. சுடல துளசி பழசையெல்லாம் மறந்துட்டான்னு பக்காவா ஒரு டிராமாவை செட் பண்ணிருக்காங்க. இங்க பார், நான் வேற ரூட்ல போக போறேன். மறந்து கூட நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிடாத. சீக்கிரமே இவங்க நாடகத்தை நான் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரனா இல்லையா பார். இந்த தேசிங்கு இதுக்கு மேல ஆட போறது அம்புலி மாமா ஆட்டம் இல்ல, ஆடு புலி ஆட்டம். ஓரமா ஒதுங்கி நிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆடா எப்படி வெட்டன்னு வேடிக்கை பாரு, எப்படி வெட்டன்னு வேடிக்கை பாருன்னு. ஆடு புலி ஆட்டம் ஆட போறாராம். ஆடு புலி வெட்டுமா, புலி ஆட்டை வெட்டுமா? ஆனா ஒண்ணு, இவர் மட்டும் புலி இல்ல, பூனை. நான் இன்னுமா உயிரோட இருக்கேன். என் மக எல்லாத்தையும் மறந்துட்டான், என்னையும் மறந்துட்டாங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் இன்னுமா உயிரோட இருக்கிறேன். ஏங்க, அவங்க சொன்னதை நீங்க நம்புறீங்களா? துளசி பழசெல்லாம் மறந்துட்டான்னு அவங்க சொன்னதை நீங்க உண்மை நம்புறீங்களா? அப்போ துளசி நம்ம கிட்ட நடிச்சிருக்கான்னு சொல்ல வரியா? ஆமாப்பா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அக்கா மனசுல ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவன் கிட்ட நடிக்கிற மாதிரி இருக்கு. நான் என் மனசுல பட்டதை சொல்றேன்ப்பா. அவன் கழுத்தை கூட இருந்தே அறுக்கதான் அவன் கட்டின தாலி அக்கா வாங்கியிருக்கா போல. நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை கொல்லுவான். ஆயமுடுறா பைத்தியக்காரன். என் மக பூவும் பொட்டுமா கழுத்துல தாலியோட முகத்துல சந்தோஷத்தோட மங்களகரமா நின்னத பார்த்த பூரிப்போட இருக்கேன். இப்ப போய் அவளை விதவையாக்கி பேசிட்டு. ஏங்க, அவனை துளசியோட புருஷனா நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? வேற வழி, என் மக அவனை புருஷனா ஏத்துக்கிட்டாள. அப்புறம் நானும் மனசை மாத்திக்கிட்டு அவனை மருமகனா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்லங்க, நீங்க அதை நம்பாதீங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட முகம் மொழி எதுவுமே சரியில்லைங்க. அவங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரியே இருக்காங்க. அந்த அக்காவும் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டத நீங்க கவனிச்சீங்களோ இல்லையோ, நான் கவனிச்சேங்க. நடந்திருக்குங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு அது மாதிரிலாம் தோணல வைதேகி. அதான் துளசியோட புருஷன் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்து காட்டினார்ல, அதை பார்த்தப்புறம் கூட அவனுக்கு நம்பிக்கை வரல. மறந்துட்டா, என் மக பழசு மொத்தத்தையும் மறந்துட்டா. அவ என்ன மறந்தது வருத்தமாவும் வேதனையாவும் இருந்தாலும் பழச மறந்ததோட சேர்த்து பழைய உறுத்தலையும் மறந்துட்டா பாரு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஊரும் மொத்த உறவும் அவளை தப்பா சொல்லிச்சு. அந்த வார்த்தைகளை மனசுல வச்சுக்கிட்டு அவ பட்ட கஷ்டமெல்லாம் இதுக்கு மேல வேண்டாம். மறந்துட்டா. என் மக அந்த வலி வேதனை எல்லாத்தையும் மறந்துட்டா. இப்ப புதுசா பூத்த பூ மாதிரி சந்தோஷமா இருக்கா தெரியுமா? போதும், எனக்கு இது போதும் வைதேகி. அவன் ஞாபகத்துல நான் இல்லைங்கிற வருத்தத்தை விட நடந்த எதுவுமே அவன் ஞாபகத்துல இல்ல பாரு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். வேண்டாம் வைதேகி, அந்த குழந்தைக்கு மனசுல இருந்த பழைய குப்பையெல்லாம் போகட்டும். அவன் நேத்துதான் பிறந்த குழந்தை மாதிரி சந்தோஷமா இருக்கா. அதே மாதிரியே இருந்துட்டு போட்டுமே. நீங்க இத இவ்வளவு சுலபமா எடுத்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க.
இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குங்க. சரி, நீயே சொல்லு, இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு வைதேகி. எனக்கு இதுல எந்த தப்பும் தெரியல. உனக்கு எந்த விதமா தப்பு தெரியுது? சொல்லு வைதேகி, உன்னைத்தான் கேக்குறேன். என்ன தப்பா தெரியுது? தெரியலங்க, எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ ஒரு தப்பு இருக்கு. துளசி தன்னை ஏமாத்திக்கிறாளா, இல்ல எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு நம்மள ஏமாத்துறாளான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா ஒண்ணுங்க, நடந்த விருந்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷம் இருக்கு. விஷமும் இருக்கு. என் மக அந்த தாலிய அவங்களுக்கு வேடிக்கை காட்டுறதுக்காக கட்டிக்கிட்டாளா, இல்ல அவங்கள வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக கட்டிக்கிட்டாளான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா எல்லாத்தையும் மீறி நடந்த இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்க. நீங்க சொல்ற மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நிஜமாவே உண்மையானதானா, இல்ல நம்மள நம்ப வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா? நான் துளசி கிட்ட பேச போனாலே அவங்க அக்கா ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன பேச விடாம தடுத்துறாங்க. அவங்க துளசி என்கிட்ட எதையுமே பேசக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. பயம் யாருக்குங்க வரும்? தப்பு பண்ணவங்களுக்கு தானே வரும். அதனாலதான் அங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். அந்த தப்பு ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பா இருட்டிலேயே இருக்காதுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். என் கண்ணே பட்டுட்டும் போல இருக்கு. இந்தா, நீ என் வீட்டுக்கு வந்தது பெருசுல. எண்ணி 10வது மாசம் என் மருமகனை பெத்து தரணும். போங்கக்கா. நான் போறது இருக்கட்டும், நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ. எங்க போனா இவன்? சரி, நீ உட்காரு, நான் அவனை அனுப்பி வைக்கிறேன். பிரசன்னா, பிரசன்னா, நான் உன்னை எங்க உட்கார வச்சேன்? நீ எங்க வந்து நிக்கிற? சொல்லுடா, நான் உன்னை எங்க உட்கார வச்சேன்? உன்னை கட்டில தானே உட்கார வச்சேன். கட்டில் மேல இல்லக்கா, என்ன கள்ளி செடி மேல உட்கார வச்சிருக்கேன். இதெல்லாம் தேவையாக்கா? துளசி உன்னை விட்டு போயிடக்கூடாது, அவ கழுத்துல தாலியை கட்டுன்னு சொன்னேன். நான் தாலியை கட்டினேன். ஆனா அதுக்காக இப்போ அவ கூட வேண்டாம்க்கா. எது வேணா? இதெல்லாம் எனக்கு மனசாட்சி உறுத்துதுக்கா. எதுக்குடா உறுத்தணும்? அவ யாரோ எவரோ இல்லையே, அவ உன் மனைவி. அவ கழுத்துல தொங்குறதே நீ கட்டின தாலி தானே? ஆமா, அவ கழுத்துல தொங்குறது நான் கட்டின தாலி தான். ஆனா அதை நான் நேர்மையா கட்டலையே. ஏதோ ஒரு கதையை சொல்லி அவளை ஏமாத்தி தானே அவ கழுத்துல தாலியை கட்டியிருக்கேன். பாவம்க்கா துளசி, நினைவு தப்பி போயிருக்கா. இந்த நேரத்துல அவ கூட நான் வேண்டாம்க்கா. எங்க பாரு, இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னா நாளைக்கு நீதான் பாவமா நிப்ப.
பாவமா மட்டும் இல்ல, பைத்தியக்காரனாவும் நிப்ப. என்ன பாக்குற? வெறும் தாலிய கட்டிட்டா மட்டும் அவ உனக்கு மனைவியா இருந்துருவாளா? நீ தொடாம அவ கூட குடும்பம் நடத்தாம ஒரு துறவி மாதிரி தூரமாவே நின்னா அவ உனக்கு தாரமாவே ஆக மாட்டா. நீ அவ கூட வாழாம இருந்து அவளுக்கு நினைவு வந்தா அவ உன் கூட வாழவே மாட்டா. என்னடா பாக்குற? அவ கூட நீ குடும்பம் நடத்தி ஒரு குழந்தை பெத்துக்காம இருந்தா அவ உன்னை தூரமா தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பா. ஆமாண்டா, உன் தாலி மட்டும் அவ கழுத்துல இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு இல்ல. உன்னால அவ தாய்மை அடையணும், அதுதான் உனக்கு பாதுகாப்பு. நீ உயிரே வச்சிட்டு இருக்கிற உன் துளசி எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னா அவ உன்னால உருவான உயிரை சுமக்கணும். வெறும் பொம்பளை தான் ஏமாற்றப்பட்டுட்டோங்கிற கோபத்துல எந்த உறவையும் அறுத்து போட்டுருவா. ஆனா எந்த காலத்திலயும் அவ அம்மாங்கிற உறவை மட்டும் அறுக்கவே மாட்டா. துளசி தாயானதா இங்கே தங்குவா, உன் கூட கடைசி வரைக்கும் வாழ்வா. துளசி உனக்கு முழுமையா மனைவியா மாறினாதா உன் துளசி உனக்கு கடைசி வரைக்கும் உரிமையானவளா இருப்பா. இங்க பார், உன்னோட 2 கலரை பார்த்தவனா ஒரு கேவலமான பொறப்பா இருந்த நீ இப்ப இந்த துளசியால ரொம்ப நல்லவனா இருக்க. நீ இதே மாதிரி இருக்கணுங்கிறது தான் எனக்கு வேணும். இத பாருடா, இப்ப நம்ம துளசி புதுசா பிறந்திருக்கா. நாம எதை சொன்னாலும் அத அவ நம்புறா. அவளோட சொந்தக்காரங்க ஒருத்தரை கூட அவளுக்கு தெரியல. அதனால நாம மட்டும்தானே அவளுக்கு சொந்தக்காரங்க. இத பாருப்பா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. துளசி பழச மட்டும்தான் மறந்திருக்காளே தவிர பருவத்தோட அருமை பெருமைகளை மறக்கவே இல்லை. உனக்கு இது புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேல என்ன தர்ம சங்கடத்துல நிறுத்தாம நீ போடா.